சிந்தனையை தூண்டும் சிறப்பானதொரு பட்டிமன்றம். ஞானிகளின் வழிகாட்டுதலில் வாழ்க்கை மாறி இருக்கிறதா, மாறவில்லையா என்ற தலைப்பில் பேச வருமாறு மருத்துவர் பொன் அண்ணாதுரை, நிறுவனர் நேசம் அறக்கட்டளை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். சார்ந்த திருமதி இ. அங்கேற்கண்ணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். தாமரை செல்வன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இயின் தமிழ் ஆசிரியர் திருமதி ஸ்ரீவித்யா நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். தலைவர், நிறுவனர், எங்களது திருமந்திர பேராசிரியர் ராசி ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். நிலவுலாவிய நீர்மலிலேனியன் கலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இந்த அருமையான ஆன்ம விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். பல நிகழ்வுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக 33 ஆண்டுகளாக செய்து வருகிற தாய் தொண்டு மையத்துடைய பணிகள் எல்லாம் நீங்கள் அறிந்தது. ஒரு குழந்தைகள் இல்லம், முதியோர் இல்லம், அன்னதான குடில், ஒரு திருவள்ளுவர் பள்ளி என்று தொடர்ந்து பல பணிகள். அதிலே இன்றைக்கு நாம் ஒரு அன்னதான குடில், முதியோர்கள் தங்குவதற்கு, மூத்தோர் தங்குவதற்கான ஒரு இல்லம், அதற்கு மேலதாக இந்த படத்தை நீங்க பார்க்கலாம், அதற்கு மேலதாக சிவலிங்க வடிவில் ஒரு ஆலயம் அது அமைக்கிற அந்த பணியை நாம் தொடங்கி இருக்கிறோம். அதற்கு பெருமக்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. இறைவனுடைய திருவருளும் குருவினுடைய அருளும் நமக்கு தேவை என்று எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி, நேரம் கருதி மிக சுருக்கமாக எங்கள் பேச்சாளர் பெருமக்கள் ஒரு 7 நிமிஷத்துல பேசி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்கிற, ஏனென்றால் திருவாசக மாணவர்களும் காத்திருக்கிறார்கள், அதற்கு முடிந்து எல்லோருக்கும் உணவு காத்திருக்கிறது. அதனால தயவு கூர்ந்து நீங்க அவசரமா வீட்டுக்கு போகணும்னு நினைக்க வேணாம். நிகழ்வை முடித்து அருமையாக நாம் வீட்டுக்கு செல்லலாம். மிக சுவையான ஒரு பட்டிமன்றத்தை எங்கள் பேச்சாளர் பெருமக்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு காத்திருக்கிறார்கள். ஒரு நல்ல தலைப்பு. அதற்கு முன்னால் என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி, என் குருநாதர்களை வணங்கி, ஆசிரியர்களை வணங்கி, என்னுடைய தீட்சா குரு இங்கே அமர்ந்திருக்கிறார் சிவசித கந்தசாமி சிவாச்சாரியார், அவருடைய பொற்பாதங்களை வணங்கி, அப்படி எல்லோரையும் வணங்கி, பெங்களூரில் இருந்து என்னுடைய அருமை நண்பர் காமராஜ் வந்திருக்கார். ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது, ரொம்ப மகிழ்வு. தாய் தொண்டு மையம் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அந்த மாதிரியான அன்பர்கள் எல்லாம் உதவுகிறார்கள். எனக்கு மனதுக்கு பிடித்த நெருக்கமான எல்லோரும் இருக்கிறீர்கள். இந்த நிகழ்வு விரைவாக முடிக்க வேண்டும் என்பதற்காக நான் உடனடியாக என்னுடைய பணிக்கு நான் செல்கிறேன். வந்திருக்கிற எல்லா பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். திருக்குறள் படித்தவர்கள், தேவாரம் வாசித்தவர்கள், எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, ரொம்ப அருமையான ஒரு பட்டிமன்ற தலைப்பு நம்ம எடுத்துக்கிறோம். மிக சுருக்கமா நம்ம போறோம். எல்லாருமே சுருக்கமா பேசினா நல்லது. மணிப்பே 7:30. ஞானிகள் நமக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க. அந்த ஞானிகளில் காட்டிய வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதலில் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா, மாறவில்லையா? இதான் தலைப்பு. அருமையான தலைப்பு. இந்த தலைப்பை சொன்ன உடனே எனக்கு தோன்றினது பட்டுக்கோட்டையாருடைய பாடல் தான். புத்தன், இயேசு, காந்தின்னு எத்தனையோ பேர் வந்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன செஞ்சு கீழ்ச்சிங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். அந்த கேள்வி ஞாபகம் வருகிறது. நீங்க இடையில அமர்ந்திருக்கிறவர்கள் கை தட்டணும், சிரிக்கணும், அப்படிலாம் செஞ்சாதான் உங்களுக்கு ஆயுள் கூடும், அழகா வேற இருப்பீங்கன்னு சொல்றாங்க. யாரெல்லாம் நிறைய கை தட்டுறாங்களோ அவங்க அழகாவாங்க, வயசாகாது, இளமையா இருக்கலாம், அப்படிலாம் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்ம எதை கேட்கலாம், இதையாவது கேட்போமே முன்னோர்கள் சொன்னதை என்று நம்ம அப்படி. ஏன்னா இந்த சந்தோஷம் என்பது வாழ்க்கையில புத்தகத்தை ரொம்ப அழகா பேசினாங்க நம்முடைய அருமையான தோழி கலையரசி. ரொம்ப அழகா புத்தகத்தை, எனக்கே நானே அட்டைப்படம் ஏதோ இருந்ததை போட்டு விட்டேன். அவங்க சொன்னவங்க தான் எனக்கே தெரியுது, ஓ அட்டைப்படத்துல இவ்வளவு செய்தி இருக்குது போல. நம்ம யாரையுமே பாக்குறது இல்ல. அவங்க அடிச்சு விட்டாங்க பாருங்க, அந்த பொண்ணு கண்ணாடியை பாக்குது, இவரு அந்த பொண்ணை பாக்குறாரு, எங்க ஒய்ஃப் வேற உட்கார்ந்து இருக்கிறாங்க, சிவசிவான்னு நினைச்சுக்கிட்டாங்க, அடிச்சு விட்டாங்க. ஏதோ வந்த வேலையை முடிச்சிட்டாங்க, திறம்பட வந்ததுக்கு செம்மையா முடிச்சிட்டு இருக்காங்க.
ரொம்ப மகிழ்வு. அப்படி என்னென்ன சார் வாழ்க்கையில வந்து நம்ம மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்றோமா? இன்னைக்கு மதியம் கூட நானும் நண்பர் தாமரையும் பேசிட்டு இருக்கும்போது, சார் ரொம்ப 33 வருஷம் நானும் அவரும் ஒன்னா படிச்சோம், ஒன்னா வளர்ந்தோம். அவரும் 34 வருஷம் தொண்டு செஞ்சுட்டு இருக்காரு, நான் செஞ்சுட்டு இருக்கேன். திரும்பி பார்த்தா என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது. அப்ப என்னன்னா இன்றைய பொழுதை நம்ம மகிழ்ச்சியா வாழ்ந்தாலே போதுமானது. ஒரு 4 நல்ல மனிதர்களோடு இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக கடத்தி விட்டால் அதுவே போதுங்கிறான். அந்த மனநிலைக்கு நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். அப்ப இந்த ஞானிகள் நமக்கு முன்னாடி தோன்ற இந்த ஞானிகள்லாம் சொன்ன அந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டிய வாழ்க்கையை அந்த நெறிகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டோமா? எடுத்துக்கொண்டு நம்முடைய மனித வாழ்க்கை மாறி இருக்கிறதா அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 2 பேர். இல்ல சார் மாறல சார், எங்க சார் மாறி இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 2 பேர். இதுதான் இதை நம்ம சுருக்கமாக அணுக வேண்டும். நானுமே அதை அடிவுட்டி சுருக்கமான ஒரு முகவுரையை, நடுவருக்குரிய இலக்கணம் என்னன்னா தலைப்புக்கு உள்ள போக கூடாது, தொட்டும் தொடாமலும் முகவுரையை வழங்க வேண்டும் என்பது நடுவருக்குரிய இலக்கணம். ஏனென்றால் குண்டக்குடி அடிகளார் போன்ற மகா ஞானிகள் எல்லாம் அமர்ந்து செய்த பட்டிமன்றம். இது நல்லா நீங்க கவனிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அருமையா காளிஸ்ரீ அதை குறிப்பிட்டு சொன்னாங்க, இது சிந்தனை பட்டிமன்றம். அதை நான் வேணும்னு தான் போட்டேன். ஏன் போட்டேன்னா என்னோட நெடுநாள் கோபம். அது எவன் சிரிப்பு பட்டிமன்றம் போட்டானோ அன்னைக்கே எனக்கு கோபம். இது பட்டிமன்றம் எவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்கது. சிலப்பதிகாரத்திலிருந்து வருது, நம் முன்னோர்கள் பேசியிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேல எங்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய குன்றக்குடி அடிகளார் நடத்தின பட்டிமன்றம்டா இது. இதை போய் நீங்க நகைச்சுவை பட்டிமன்றம், சிரிப்பு பட்டிமன்றம்னு அதுக்கு மேடைக்கு அது 3ஆம் தரத்துக்கு போயிட்டு அவன் பேசுற நகைச்சுவை வந்து 3ஆம் தர நகைச்சுவை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க பட்டிமன்றத்தை. என்னோட அருமை நண்பர் சுந்தரராமன், என்னோட வகுப்பு தோழர், பாருங்க எல்லாம் என்னோட வகுப்பு தோழர், வாங்க வகுப்பு தோழர், இவர் ஒரு வகுப்பு தோழர், அவங்க என்னோட பள்ளிக்கால தோழி, இப்படி எல்லாருமே பாருங்க தோழர்களாகவும் நட்புகளாகவும் இருக்கிறதே மகிழ்ச்சி தான். அப்போ அதற்காக தான் நான் போட்டேன், வேணும்னே தான் போட்டேன். அந்த கோபத்தை தீர்த்து கொள்ளலாம் இப்படியான்றதாக தான் போட்டேன், சிந்தனை பட்டிமன்றம் என்று போட்டேன். எப்போதான் சார் சிந்திக்கிறது? நகைச்சுவை தேவை, சிரிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அதான் நம்முடைய நோக்கம். ஆனால் அது மட்டுமே வா நோக்கம் என்றால் இல்ல, கொஞ்சம் சிந்திக்கலாமே சார். அதுக்காக இந்த தலைப்பு. நம்ம ஏன்னா இந்த கணவன் மனைவி வீட்டுக்குள்ள இருக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க. அவர் கணவன் சொல்லியிருக்கிறார், 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேருடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு இருக்காரு. அந்த ஒய்ஃப் கேட்டிருக்கு, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சந்திக்கவே இல்லையே, கல்யாணமே ஆகலையேன்னு இருக்காங்க. அதை தான் சொல்றேன் இருக்காரு. புரிஞ்சு சிரிச்சவங்களுக்கு நன்றி அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி அடுத்த கேக்குறாங்க, ஜட்ஜி வந்து என்னங்க உங்க கணவர் வந்து தற்கொலை பண்ணி தான் இறந்துட்டு இருக்காரா? ஆமா ஆமா ஒரு ஆனர் அப்படின்னு அந்த அம்மா முகத்துல எல்லாம் ஒரே காயமா இருக்கு. என்னன்னா விஷத்தை குடிக்க மாட்டேன்ட்டாரு இவர் ஆனர் அந்த அம்மா. இப்படி இதெல்லாம் வந்து நம்ம பேசி சந்தோஷப்பட்டுக் கொள்வதற்காக வைத்துக் கொள்கிறோமே தவிர நம்முடைய முன்னோர்கள் எதையெல்லாம் நமக்கு பாடம் நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னா, நீங்க உலகத்தில் எத்தனையோ தத்துவங்கள் மகான்கள் இருந்திருக்கிறார்கள். வள்ளுவன் பிறப்பதற்கு முன்னால் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் அவர் தான் தொடங்கி வைக்கிறார். அந்த தத்துவ ஞானத்தை தொடங்கி வைக்கிறார். நோ தைசெல் என்று தொடங்கி வைத்தார். உன்னையே நீ அறிவாய் என்று சொன்னார். முதல்ல நீ உன்னை அறி என்று அவர் தொடங்கிய அந்த தொடக்கம் சாக்ரட்டிஸ். சீனாவுல ஒரு கன்ஃபியூஷியஸ் ஒருத்தர் இருந்தார். அவர் நல்ல அறங்களை கடைபிடியுங்கள், நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழுங்கள் என்று அறத்தை போதிட்டார். சீனாவுல கன்ஃபியூஷியஸ். நம்முடைய இந்தியாவிலே ஆதி சங்கரர் தோன்றி சொன்னார், பிரம்மம் அலோன் இஸ் ரியல், எவ்ரிதிங் அதர் தன் பிரம்மம் இஸ் அன்ரியல் என்று சொன்னார். எல்லாமே பிரம்மம் தான்டா, உலகத்தில் எல்லாமே கடவுள், நீயும் கடவுள், நானும் கடவுள். அதுதான் அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னார். நானே கடவுள் என்ற அந்த அத்வைதம் பேசி அவர் வந்தார். அதற்கு பிறகு ராமானுஜர் வந்தார். விசிஷ்டோத்வைதம் என்கிற தத்துவத்தை போதித்த ராமானுஜர் வந்தார். இது நம்முடைய பார்த்தீங்கன்னா இந்த 1000 நூற்றாண்டுகள்ல பார்த்தீங்கன்னா ராமானுஜர் போற ஒரு ஞானியை நாம் பார்க்கவே இல்லை என்று சொல்லலாம். ஏன் என்று சொன்னார், ராமானுஜர் அந்த காலத்திலேயே சாதி மதம் பார்க்காமல் எல்லோரையும் சரிசமமாக நடத்தினார் ராமானுஜர். அதனால்தான் ஒரு ஆன்மீக ஞானியை ஒரு நாத்திக ஞானி என்று புகழப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவரை பற்றி நூல் எழுதினார். யோசிப்பாங்க நீங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு ஆன்மீக ஞானி அவர், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு ஆன்மீக ஞானி ராமானுஜர்.
எந்த சாதி மத பேதுபாடும் இல்லாமல் எல்லோரையும் சமமா பழகினார். ஒரு படி மேலே போய் நான் சொல்லுகிறேன், அவருடைய வாழ்க்கையில அவருடைய குருநாதர் அவர்கிட்ட போய் அவர் பாடம் கத்துக்கிறார். பிறப்பால் இவரை விட கம்மியாக சமூகத்தில் மதிக்கப்பட்டவர், இவர் தேடி போய் தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொள்கிறார். நீங்க தான் எனக்கு பாடம் நடத்தணும். குருநாதர் தயங்குகிறார். அன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கு பாருங்க. குருநாதர் தயங்குகிறார், ராமானுஜருக்கு வகுப்பிடுங்க. இவர் சொல்லுகிறார், இல்லை, உங்கள் ஞானம் பெரிது, நீங்க இந்த சமூகத்தை பத்தி நான் கவலைப்படல, நீங்க தான் எனக்கு குருன்னு. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாருங்க, மாடியில தங்க வச்சுட்டாரு, குருவை தங்க வச்சுட்டாரு. ஆனா இவங்க அம்மா இவங்களோட துணைவியா இருக்காங்க பாருங்க, அவங்க இவங்களுக்கு ஞானம் பெற்றவங்களா இருப்பாங்களா சொல்ல முடியாது. அது சிக்கல், அது உள்ள நான் போக விரும்பல. கணவன் ஞானம் மனைவி ஞானம் அதுக்குள்ள போக வேணாம், பிரச்சனை வரும் நமக்கு. ஒருத்தர் ஞானமா இருந்தா இன்னொருத்தர் ஞானமா இல்லாம இருக்குமா அப்படின்னு. ஆனா எங்க வீட்டுல அந்த பிரச்சனை இல்லை இல்லையா, நாங்க 2 பேருமே ஒரே மாதிரி வச்சுக்கீங்களேன். அதையும் சொல்லிடல, அவங்க முன்னாடி உட்கார வச்சுட்டு, அதனால அப்படி இல்லை, எங்க யாருக்குமே அப்படி இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். அப்படி சொல்லி கேட்டுக்கிறாரு. அப்போ அந்த அம்மா ஆசாரம் ரொம்ப பாக்குறவங்க. யாரு? ராமானுஜருடைய துணைவியார். தன்னுடைய குருநாதரை தன் வீட்டிலே தங்க வைத்தார். அந்த குருநாதருடைய துணைவியார் அந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறாங்க. ஒரே கிணத்துல தான் தண்ணி எடுத்தாங்க 2 பேரும். அந்த தண்ணி இவங்க குடத்துல விழுந்துருச்சு. ராமானுஜரோட அந்த அம்மா எடுக்கிற தண்ணியில குழாயடி சண்டை அந்த காலத்துல இருந்து 1000 வருஷங்களுக்கு முன்னாடி. குருநாதருடைய மனைவியை சண்டை போட்டாங்க இவங்க. அவர் பக்குவமானவர், சொல்லிக்காம குளிக்காம வீட்டை காலி விட்டு போயிட்டார். 1 2 இன்னொரு குருநாதர், அவரும் இதை போலவே. ராமானுஜர் சொல்லுகிறார், இன்றைக்கு என்னுடைய குருநாதர் நம்முடைய வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன், அவருக்கு பொருள்கள் வாங்கி வரேன்னு வெளியில போயிட்டு போற நேரத்துல குருநாதர் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்துட்டாரு. இந்த அம்மா அவரை அந்த வெளி திண்ணையில உட்கார வச்சு சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு, அவர் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சோன்னே அந்த இலையை ஒரு குச்சை வச்சு தள்ளி வெளியில போட்டு போய் மறுபடியும் குளிச்சிருக்கு. காலைல குளிச்சுட்டு தாங்க சமைச்சிருக்கு, மறுபடியும் போய் குளிச்சு மறுபடியும் சமைச்சிட்டு இருக்கு. ராமானுஜர் இப்பதான் உள்ள வந்தோன்னு ராமானுஜர் கேட்கிறார், என்னுடைய குருநாதர் ஏன்னா ஒரு இலை வாசல்ல கிடக்கிறத பார்த்துட்டாரு. குருநாதர் வந்துட்டு போயிட்டாரு. ஆமா வந்துட்டு போயிட்டாருன்றாங்க அந்த அம்மா. இவர் அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது அந்த அம்மா ரொம்ப தெளிவா, அம்மாக்கள் ரொம்ப தெளிவா இதெல்லாம் விளக்குவாங்க பாருங்க. நடந்தது அப்படியே புட்டு வச்சாங்க. மிகவும் கோபமாயிட்டாங்க. மிகவும் கோபமாய் வருத்தமாகி அவர் செய்த வேலை தெரியுங்களா, தயவு செய்து நீங்க அம்மா வீட்டுக்கு போயிடுங்க. இன்னைக்கு வார்த்தையில சொன்னோம்னா டைவர்ஸ் பண்ணி தன்னுடைய குருநாதர்களை யோசிச்சு பாருங்க. தன்னுடைய குருநாதர்களை அவமதித்த தன் துணைவியார், இதற்கு அந்த பக்குவம் அவருக்கு இல்லை என்று உணர்ந்த ராமானுஜர் அந்த அம்மாவுக்கு, உனக்கு இன்னும் பக்குவம் பத்தல, நீ வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட பக்குவத்தை தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் என்பது வரலாறு. இதான் வரலாறு. அந்த அம்மாவை அனுப்பியே வச்சுட்டார் சார் வீட்டுக்கு. அப்படிப்பட்ட ராமானுஜர் எவ்வளவு பெரிய ஞானி, விசிஷ்டாத்வைதத்தை போதித்தவர். இன்னொரு செய்தி அதோட நான் சொல்லி நான் விரைவா வேற போகணும், டைம் பத்தல. அவர் மனனம் என்பதை மிக முக்கியமாக கருதுகிறார். அவர் ஒரு பாஷ்யம் எழுதுகிறார். அந்த நூல் காஷ்மீரில் இருக்கிற ஒரு அரசனிடத்தில் இருக்குது. அந்த நூல் அதை தேடி போகிறார். இன்னைக்குன்னா டக்குன்னு பிளைட்ல ஏறி இறங்கிடலாம். அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. பல மாதங்கள் நடந்து பல்லக்கில் போய் அந்த காஷ்மீர்ல இருக்கிற அந்த அரசனை சந்திக்கிறார். அந்த அரசன்கிட்ட, நான் தேடி வந்த நூல் இங்கே இருக்கிறது, அதை கொடுங்கள் என்று கேட்கிறார். அன்னைக்கெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடத்துவாங்க. அந்த விவாதத்தில் வெற்றி பெற்றால் உனக்கு நூல் தருகிறேன் என்று சொல்லுகிறான். ராமானுஜர் அந்த விவாதத்தில் வெற்றி பெறுகிறார். அந்த நூலை கொடுக்கிறார். அந்த நூலை வாங்கி கொண்டு மீண்டும் இவர்கள் திரும்பி வந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்பயுமே நீங்க ஒரு தலைவன் இல்ல அரசன் அல்லது மந்திரி அவங்களுக்கு கூட இருக்கிறான் பாருங்க, அவன் ஒரு மாதிரி இருப்பான். அவர்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் அவன் கூட இருக்கிறான் பாருங்க, அவன் ஒரு மாதிரி இருப்பான். அவர்கள் கோபப்பட்டு இவர் வந்து கொண்டே இருப்பதை தொடர்ந்து பின் இரவு இவர்கள் தூங்குகிற போது பல மாதங்கள் கடந்து வந்திருக்கிறாங்க அந்த நூலை எடுத்துக்கொண்டு. அதுதான் மிகப்பெரிய பாஷ்யமாக அவர் எழுதியிருக்கிறார். அதுக்குதான் உரை எழுதியிருக்கார் ராமானுஜன். அந்த நூலை எடுத்துக்கொண்டு வருகிற இரவு தங்குறாங்க. அவர்கள் திருடிட்டு போயிடலாம் இவர்கிட்ட இருந்த நூலை. பின்னாடியே குதிரைகள். இவர் அடுத்த நாள் எழுந்து பார்க்கிறார், அந்த நூலை காணும். இவர் உடனே அழத் தொடங்குகிறார். கிட்டத்தட்ட ராமானுஜன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு பெற்று வந்த நூல் அப்படின்னு அழத் தொடங்குகிறார். இவர் கூட இருக்கிற சீடன் சொன்னான், முக்கியமான இது கருத்து, இதை அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும். ஆசிரியர் பெருமக்கள், அது நம்ம எல்லாம் பள்ளி நடத்துறவர்கள் ரொம்ப கவனமா இதை பார்க்க வேண்டும்.
ஏன் என்று சொன்னால், அவர் கூட இருக்கிற சீடன் சொன்னா, குருவே நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. நான் ஏப்பா, நான் அதுக்குதான்ப்பா நான் உரை எழுத போறேன். அந்த நூலை அவன் திருடிட்டு போயிட்டான்ப்பா. மறுபடியும் நம்ம எத்தனை மாதம் கடந்து போய் வாங்கிட்டு வரணும்னா நீங்க கவலைப்படாதீங்க. வருகிற போதே தினமும் அந்த நூலை நான் வாசித்தேன், அந்த நூல் முழுக்க நான் படித்து விட்டேன், அந்த நூலை முழுக்க நான் மனப்பாடம் செய்து விட்டேன். நீங்க கவலையே பட வேணாம், ஒரு வாசகம் பெறலாமல் நான் அந்த சூத்திரங்களை இலக்கணங்களை சொல்வேன் என்று அப்படி சொன்ன பாருங்க. கட்டி அணைத்துக் கொண்டார். கட்டி அணைத்துக் கொண்டார். அவன் வேற ஜாதி, இவர் வேற ஜாதி, கவலையில கட்டி அணைத்தார். அந்த சீடனை அழைத்து வந்தார், அறையில் அமர வைத்தார். அவன் சொல்ல சொல்ல இவர் எழுதியதுதான் அந்த பாஷ்யம் என்கிற நூல். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை மாணவர்களுக்கு மனப்பாடம் தேவையில்லை என்று சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், மனப்பாடம் தேவை. மனனம் என்பது ஒரு அடிப்படையான மனப்பயிற்சி. நம்முடைய கல்வி முறையிலேயே, பழைய கல்வி முறையில் நமக்கு அடிப்படையாக உள்ளதே அந்த மனப்பயிற்சி என்கிற மனப்பாடம் தான். இதை இந்த விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மனப்பாடம் என்பது எவ்வளவு. நம்ம காலேஸ்வரி மிஸ் எல்லாம் எங்க குழந்தைகளை அருமையாக தயார் செய்து கொண்டு, அவருக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுங்க. நான் என்னோட துணைவியாருக்கு ரொம்ப அடிக்கடி அவங்களை வியந்து சொல்றேன். இந்த மாணவர்களை ரொம்ப அருமையா தயார் பண்றாங்க. அந்த திருக்குறள் வகுப்பு நடத்துறதை நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்னுடைய ஆசிரியர் நினைவுக்கு வருகிறார். என்னை 1ஆம் வகுப்பில் மேடையேற்றி விட்ட பத்மாவதி டீச்சர் நினைவுக்கு வருகிறார். அவருடைய அந்த பத்மாவதி டீச்சரை நான் அவருடைய பொற்பாதத்தை வணக்கம் சார், ஒரு கைத்தட்டல் கொடுக்க. சிறப்பு விருந்தினர் முதன்மை பொது மேலாளர் அவர்கள் நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மதிப்பிற்குரிய திரு அறிவு அவர்கள், அவர்களை வணங்கி மகிழ்கிறோம். பட்டிமன்றம் தொடர்றது. ரொம்ப அவர் அந்த பட்டிமன்றத்துக்காகவே வருகிறேன் என்று சொன்னார். அவருடைய பெருந்தன்மைக்கு நன்றி. ரொம்ப மகிழ்வு. ரொம்ப பேருக்கு பெயர்கள் பொருத்தமாக இருக்காது. நம்முடைய முதன்மை பொறுமையாளர்களுக்கு பெயர் மிக பொருத்தமாக இருக்கிறது. இந்த சிந்தனை பட்டிமன்றத்தை நான் ரசிக்க வேண்டும் என்று அவர் வந்தது மகிழ்ச்சிக்குரிய மகிழ்வு. அப்போ இப்படி ஒரு ராமானுஜரை நாம் பார்க்கிறோம். உலகம் முழுக்க இப்படி இருக்கிறார் சிந்தனையாளர். டேகார்ட் என்கிற ஒரு சிந்தனையாளர் இருந்தார். ரேனே டேகார்ட் கொஜிட்டோ எர்கோசம் என்று சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஐ திங்க் therefore I am என்று சொன்னார். நான் சிந்திக்கிறேன், அதனால் நான் உயிர் வாழ்கிறேன் என்று சொல்றார் ரேனே டேகார்ட். இப்படி நிறைய இமானுவேல் காண்ட் என்று ஒருவர் இருந்தார். அறிவை தேடுங்கள், அறிவை தேடி பெறுவதுதான் அதுதான் தத்துவத்தின் அடையாளம் என்று சொன்ன இமானுவேல் காண்ட் இருந்தார். மேக்ஸ் முல்லர் ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார். இந்த தத்துவ ஞானத்தினுடைய நோக்கம் எது தெரியுமா? எது அறிவு என்று தேடி தெரிந்து கொள்வது அல்ல. எது அறிவு என்று தேடி தெரிந்து கொள்வதல்ல தத்துவ ஞானம். எது அறியாமை, நமக்கு எது தெரியவில்லை என்று தெரிந்து கொள்வதுதான் தத்துவ ஞானத்தினுடைய நோக்கம் என்று சொன்னார். எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. அதனால்தான் சாக்ரட்டிஸ் சொன்னார், எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறதா அந்த ஒண்ணுங்க. இப்படி உலக தத்துவ ஞானிகள் எல்லோரும் விவரித்திருக்கிறார்கள். நம்முடைய ஞானிகள் எவ்வளவு, நம்முடைய வள்ளலார், புத்தர், மகாவீரர், நம்முடைய அடியார் பெருமக்கள் ஒவ்வொருவரும் ஞானத்தை நமக்கு வாரி வாரி வழங்கி இருக்கிறார்கள். நான் சுருக்கமாக என் உரையை முடித்து ஒரு பாடலோடு நான் என்னுடைய தொடக்க உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அருமை பெருமக்களே, அப்படியானால் இந்த ஞானிகள் எல்லாம் இப்படி சொன்னார்கள். மாற்று சிந்தனையாளராக ஒரு ஜெர்மன் தேசத்திலே ஒரு தாடி வைத்த ஞானி பிறந்தான். அவனுக்கு பெயர் கார்ல் மார்க்ஸ். அவர் சொன்னார், தத்துவத்தின் வேலை என்பது, அவருக்கு முன்னால் பிறந்தவர்கள் எல்லாம் தத்துவ ஞானிகள் எல்லாம் உலகத்தை விவரித்துக் கொண்டிருந்தார்கள். மார்க்ஸ் சொன்னார், தத்துவத்தின் வேலை என்பது உலகத்தை விவரிப்பது மாத்திரம் அல்ல, அதை மாற்றி அமைப்பதும் என்று சொன்னார். அதுதான் கார்ல் மார்க்ஸ் இன்றைக்கு பார்க்கிற எல்லா சிகப்பு கொடிக்கும் மூலவராக இருப்பவர். தி டாஸ் கேபிட்டல் என்கிற மூலதனம் என்கிற நூலை எழுதிய கார்ல் மார்க்ஸ் சொன்னார், தத்துவத்தின் வேலை உலகை மாற்றி அமைப்பது. அதுதான் நமக்கு தலைப்பே. இப்போ நமக்கு முன்னால் பிறந்த ஆன்மீக ஞானிகள், தத்துவ ஞானிகள், அவர்கள் சொன்ன அந்த தத்துவங்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோமா சார் அப்படின்னா, ஒருபுறம் கோவிலில் கூட்டம் நிறைய இருக்கு, நிறைய மெடிடேஷன் கிளாஸ் நடக்குது, நிறைய இப்ப பாத யாத்திரை எல்லாம் கூட போறாங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் போறாங்க. நம்ம பார்க்கிறோம் கோயில்களிலே கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. பேச்சாளர்கள் இதை அணுகணும் நீங்க. அப்ப ஆன்மீகம் அதிகரித்திருக்கிறது, வாழ்க்கை மாறி இருக்கிறது, யோகா கிளாஸ் நிறைய நடக்குது, செல்ஃப் மோட்டிவேஷன் கிளாஸ் நிறைய நடக்குது, நிறைய அன்னதானம் பண்றாங்க, நிறைய அரசியல்கள் நடக்குது, நிறைய இப்படி அரசியல்கள் சொல்லிக் கொண்டே போலாம். இது ஒரு புறம் நடந்து கொண்டே இருக்கே சார் அப்படின்னு நம்ம பேசலாம். இன்னொரு புறம் இல்லையே, வன்முறைகள் இருக்கிறது. போதைக்கு அடிமையாக இருக்கிறான் இளைஞன், நிறைய வன்முறைகள் சொல்லவே முடியல வாயில. அவ்வளவு மோசமான கலாச்சாரம் இருக்கிறது.
எவ்வளவு நம்ம வாழ்க்கையிலே புரட்டி போட்டு பாருங்க. ஒரே ஒரு அரை மென்டல் வந்து ஒரு சீட்ல உட்கார்ந்ததுனால உலகத்துல நமக்கு கேஸ் கிடைக்கல இல்ல. அதுக்கு மேல பேசினா அரசியலுக்குள்ள போயிடும் இல்லையா. அமெரிக்காவில் ஒரு சீட்ல ஒரே ஒரு அரை மென்டல் உட்கார்ந்ததுனால நமக்கு இங்க கேஸ் கிடைக்கல. இது ஒரு போர் வந்து சார் வரலாறு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 பேர் சண்டை போட்டிருப்பான். இது உலகம் முழுக்க வரலாறே இவ்வளவுதான் சார். 2 சாம்ராஜ்யங்களும் 2 மன்னர்களும் போட்டுக்கொண்ட இந்த போர் சண்டை தான் உலக வரலாறாவே இருக்கிறது. தமிழ் மன்னர்களே சண்டை போட்டுட்டே தான் இருக்கிறான். ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருக்கிறான். வள்ளல் பெருமான் சொன்னார், இந்த கருணையற்ற இந்த ஆட்சி கடுகி ஒழிக அப்படின்னார். சன்மார்க்கர்கள் ஆழ்க என்று சொன்னார். அப்படின்னா என்ன சார், இவ்வளவு கொடுமை நடக்குதே சார், எங்க சார் மனிதர்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறது என்று 2 பேர் பேசுகிறார்கள். அப்போ இது என்ன, ஒரே ஒரு பாடல் சொல்லி நான் இவர்களை பேச அழைக்கிறேன். நமக்கு எப்பயுமே பட்டிமன்றம் சுருக்கமா தான் பண்ணணுங்கிற கட்டாயம் இருக்கு. அதனால ஒரு பாடலோடு நான் இவர்களை அழைக்கிறேன் என்று சொல்லி ஒரு அருமையான பாடல். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக சார் 1959 பாடிருக்கான் அந்த பாட்டை. எப்போ 1959 பாடிருக்கான் அந்த பாட்டை. இன்னைக்கும் பொருந்துகிறது. இன்னைக்கு இருக்கிற இந்த நாகரீகம், இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற செல்பேசி என்ற மிகப்பெரிய மோசமான கருவி இல்ல, வாழ்க்கையை புரட்டி போடுகிற எல்லா சமூக குற்றங்களுக்கும் எது காரணம் என்றால் இந்த கையில் இருக்கிற கைபேசி. இந்த கைபேசியை புடுங்கிட்டாலே சமூக குற்றம் ஒரு 80% நடக்காது. சரியா கைத்தறினாங்க. அப்படிப்பட்ட கைபேசி, ஒரு நாகரீக மோகம். ஞானிகள் சொன்னதெல்லாம் என்ன சார், அதெல்லாம் என்ன, அதெல்லாம் ஒரு வேலையா? எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நாங்க எவ்வளவு ஜாலியா வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம். நாகரிகம் தான் உங்களுக்கு தெரியல. எது நாகரிகம்? இதை நம்ம இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்காங்க நம்முடைய பிள்ளைகள். 1959 ஒருத்தன் பேசியிருக்காங்க. என்னன்னு கேட்போம், நான் பட்டிமன்றத்துக்கு கொள்வோம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. இந்த மனிதன் முன்னோர்கள் ஞானிகள் அதை காமிப்பாங்க, காந்தி படத்தை காமிப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் வரும். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். பலத்த கைத்தட்டல் கொடுங்க. எத்தனை ஆயிரம் பேருக்கு மருத்துவம் செய்த மனிதர் டாக்டர் பொன் அண்ணாதுரை. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. அவருடைய பணி அரும்பணி. ஆயிரக்கணக்கான பேருக்கு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு மருத்துவர். அவர் கையில வந்து ஒரு மேஜிக் இருக்கு. என்னுடைய மூத்த மகன், அவனே செமிகோமால விழுந்தபோது இவர்தான் அவனை பார்த்து நோக்குவர் மத்தியில் அவனை கண்விழிக்க செய்தார். மகத்தான இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். என்னுடைய வகுப்பு தோழர் தாமரை 34 ஆண்டுகளாக இந்த நெய்வேலி மண்ணில் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என் வகுப்பு தோழர் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி இருக்கிறார். எங்கள் பண்டுட்டி ஐயா, கவிதை கணேசன் உலகத்தில் இருக்கிற எல்லா விருதும் வாங்கினவர். பசுமை செம்மல், தமிழ் செம்மல் எல்லா விருதும் வாங்கியவர் எங்களுடைய ஐயா பண்டுட்டி கவிதை கணேசன். இப்படி எல்லோருக்கும் வணக்கத்தை சொல்லி என் தொடக்குரையை நிறைவு செய்து அடுத்ததாக இப்போ சிறப்பான இந்த பட்டிமன்றத்தினுடைய பேச்சை முதல் வாதத்தை தொடங்கி வைப்பதற்காக எங்களுடைய மருத்துவர், நேசம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர்,
ஐயா பொன் அண்ணாதுரை அவர்கள் ஒரு 7 நிமிடம் பேசுவார் என்கிற உத்தரவாதத்தோடு அவரை அன்போடு அழைத்து மகிழ்கிறேன். ஒரு பலத்த கைத்தட்டலோடு. OS அறிவுசார் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல தாய் தொண்டு மையம் அப்படின்னு வச்சிருக்காரு. அந்த பேருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, தாய் தொண்டு மையம். வீட்டில் யாரெல்லாம் சமைக்கிறது? நீங்களா? அந்த பக்கமா அந்த பக்கமா? அந்த பக்கமா? சரி, அந்த பக்கம். 4 பேர் சமைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? 5 பேர் சமைக்கிறதுக்கு சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டம் புரியுதா உங்களுக்கு? அவங்க ஹெல்ப் பண்ணா கூட எவ்வளவு கஷ்டம். ஆனா எத்தனை பேருக்கு தினந்தோறும் சாப்பாடு பண்ணி கொடுக்கணும், அது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதுக்காக தான் தாய் தொண்டு மையம் வச்சிருக்காரு. அப்ப அவரு தாய் ஜெகதீசன் அப்படி பேர் வச்சிருக்காருன்னா அது பொருத்தமானது. ஓகேவா? அதை பத்தி நான் சொல்ல வேண்டியதுதான். அடுத்து நான் NLC-ல டிஜிஎம் இருந்து என்னுடைய பணியை நிறைவு செஞ்சிருக்கேன். இதுல நான் பெரிய ட்ரெயினர், CCI-ல ட்ரெயினர். CCI-ல கூட சொன்னாங்க, நேஷனல் ட்ரெயினர் பண்றதை விட நீங்க பண்றதாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் நேஷனல் ட்ரெயினில் போக முடியாத சூழ்நிலை பல இதனால. பட் பட்டிமன்றத்துக்கு நான் இதான் புதுசு. பட்டிமன்றத்துக்கு இதான் புதுசு. நான் கேட்டேன், எல்லா திறமையும் எனக்கு. நான் கிளாஸ் எடுக்க போறேன், வர்றேன். ஈவன் மலேசியால போய் கிளாஸ் எடுத்துட்டு வந்தேன். இங்க எனக்கு பட்டிமன்றம் பேச வேண்டி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அதை கரெக்டாக யாங்க வச்சு கூப்பிட்டுருக்காரு. ஓகேவா? இதுல எனக்கு கொடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா, நாணிகளின் வழிகாட்டுதல் வாழ்க்கை மாறி இருக்கிறதா அப்படின்னு தலைப்பு தான். வார்த்தைகள் வலிமையானது. அது ஒரு இதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு தொழிலதிபர் ட்ரெயினை பிடிக்க போறாரு. அப்படியே பேங்க் வச்சு ஓடுறாரு. ட்ரெயின் வர நேரம். அந்த சமயத்தில் 2 பேர் பிச்சைக்காரர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பிச்சைக்காரருக்கு பணத்தை போட்டார். பணத்தை 5 ரூபாய் போட்டாரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா அவருக்கும் பணம் போட்டு போயிட்டாங்க. போயிட்டு வந்த உடனே அந்த இடத்துல அந்த துண்டுல பேனாக்கள் இருக்கிறது. ஒரு 10-15 பேனாக்கள் இருக்கிறது. உடனே திருப்பி ரிட்டர்ன் வர்றாரு. வந்த உடனே, இந்த பேனாக்கள் நீங்க தானே, நீங்கள் பிச்சைக்காரர்கள் என்று நினைத்து உங்களுக்கு நான் 5 ரூபாய் பணத்தை போட்டு விட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு தொழிலதிபர், நீங்க ஒரு வியாபாரி. ஆகையால் அந்த 5 ரூபாய்க்கு உள்ள பேனாக்களை கொடுங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வியாபாரி அல்லவா, நான் பிச்சைக்காரர் என்று நினைத்து உங்களுக்கு நான் பணத்தை போட்டு விட்டேன். அந்த பணத்துக்குள்ள பேனாவை கொடுங்கன்னா அந்த பேனாவை போயிட்டார். நீங்கள் வியாபாரி அல்லவா. அந்த வார்த்தை தான் அவரை ஊக்குவிச்சு. பின்னாடி பாத்தீங்கன்னா தொழிலதிபர்கள்லாம் நடந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அந்த இடத்துல நிறைய பேர் தொழிலதிபர்கள் வந்திருக்காங்க. ஒருத்தர் போறாரு, கோட் சூட் போட்டிருக்காரு. போன உடனே என்ன தெரிகிறதா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் ஒரு துண்டை விரித்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தேனே, அங்கே பக்கத்திலே பேனாக்கள் இருந்ததவா, பேனாக்கள் இன்னொருத்தனுடையது. ஆனா நீங்கள் தொழில்கள், நீங்கள் வியாபாரி எல்லாம் என்று சொன்னீர்கள். அப்போ நான் பேனா வியாபாரம் பண்ணி நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேன், தொழில்பர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஒரு வார்த்தை என்ன பண்ணும்? வாழ்க்கையே மாற்றும். நான் என்னுடைய இதை சொல்லிடுறேன். நான் 1வது 2வது படிக்கையில பாத்தீங்கன்னா 5வது வரைக்கும் படிக்கையில கடைசியில இருந்து 2வது, புரியுதா உங்களுக்கு? ரேங்க் கடைசியில இருந்து 2வது ரேங்க். ஒண்ணுமே படிக்க தெரியாது எனக்கு. ஆனா திருப்பி பாத்தீங்கன்னா திருப்பி நான் 10வது போகையில ஃபர்ஸ்ட்ல இருந்து 2வது ரேங்க், 11th. அப்ப பச்சேந்திரன் ஒரு வாத்தியார் இருந்தாரு. இவன் இருக்கானே சின்ன பையனுக்கு நினைக்காதீங்க, ரொம்ப அறிவியல் அப்படியே படத்தை போடுவான். பெரிய டாக்டர் ஆயிடுவான். அப்படி டாக்டர் ஆயிடுவான். அந்த வார்த்தை தான் டாக்டர் ஆயிடும் படிச்சுட்டு இருக்கேன். பியூசியில் அப்போ 11வது வரைக்கும் 11ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு பியூசியில் எங்கள் அப்பா பூண்டி காலேஜில் பூண்டி புஷ்பம் காலேஜில் கொண்ட இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துட்டாரு. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ் பாஸ் பண்ணுறதே கஷ்டம். எல்லாத்தையும் இங்கிலீஷில் படிக்காத எவ்வளோ கஷ்டம். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஃபர்ஸ்ட் கிளாஸை பாஸ் பண்ணேன். ஆனால் MBBS சீட் கிடைக்கல. திருப்பி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு நான் இதை சொல்றது நினைக்க வேண்டாம். SC ST BC MBCல ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ரொம்ப
அப்ப கைதுங்க. கடைசில இருந்து SC ST MPஸ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட். நான் எந்த காலேஜுக்கு போனாலும் எங்க வேலைக்கு போனாலும் உடனே நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல என்ன வேலைக்கு எடுத்துருவான். பூம்பர் பேரவை கல்லூரியில போயிட்டு நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கெமிஸ்ட்ரி 22 வயசுல எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. போய் சேர்ந்தாச்சு. போயிட்டு கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் எடுத்தவொடனே அங்கே நெய்வேலி பசங்க படிக்கிறாங்க. அவன் வந்து இதில் படித்தவங்க, ஜவஹர் ஸ்கூலில் படித்தவன், இதெல்லாம் படித்தவங்க போயிட்டு நான் இங்கிலீஷில் கிளாஸ் எடுத்து 3rd இயர் போயிட்டு கேட்டு கிளாஸ் எடுக்கிறேன். இங்கிலீஷில் வந்துட்டு இங்கிலீஷ் எனக்கு வந்து பேச தெரியலை. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு சார் ஒரு வார்த்தையோட இங்கிலீஷ் நல்லா பேச மாட்டேங்குங்க சார், தயவு செஞ்சு நீங்கள் தமிழில் நடத்துங்க சார், இங்கிலீஷை குழப்பட்டீங்க, தப்பாக நடத்துங்க சார் சொன்னான். என்னடா அப்படியா, ரொம்ப தப்பாக பேசுகிறேன்னா? ரொம்ப தப்பாக பேசுறீங்க சார் சொன்னாங்க. நண்பர்களை பெருமையோடு கேட்டுக்கொள்கிறேன், இந்த NLCல பெஸ்ட் டிராஃப்ட் போடுறது பொன்னண்ணாதுரை. GCM விஜிலன்ஸுக்கு வந்து ஒரு நோட்டு போட்டு போடுறதுக்கு சிரமங்கள் இருந்துச்சு. அப்போ அந்த CGM எனக்கு நேரடியாக CGM விஜிலன்ஸ் அவர் பேர் தெரியல, எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணாதுரை இந்த டிராஃப்ட்டை நீங்கள் போட்டு கொடுங்க, நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இங்கிலீஷ் டிராஃப்ட் போட்டது நான் இந்த ஏடுலேருந்து அந்த ஏடு தான். ஓகேவா? அந்த வார்த்தைகள் தான் வலிமையானது. அந்த வார்த்தைகள் வந்து உங்களை வந்து மாற்றக்கூடியது. இப்போ ஞானிகளுக்கு வருவோம். ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானிகள் சொல்றேன், கோவில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனையான் தேடியும் கண்டிலனே. கோவில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனையான் தோழி தேடியும் கண்டிலனே அப்படிங்கிறார் தோழி. அங்கே போனா அங்கே பார்த்தேன், சிலை இருக்கு, அது இருக்கு, கல் இருக்கு, மண்டு ஒண்ணுமே இல்லையே, ஆனா கடவுள் எங்க இருக்கிறா அப்படின்னு கேட்கிறார். உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேணுமடி, உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி அப்படிங்கிறான். அப்ப உள்ளம் கடவுள் என்பது என்னன்னு கேட்டா உன்னுடைய மனசுதான். நீ கடவுள் இருக்கான்னு நினைச்சா இருக்காரு, இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப உனக்கு அகத்தூய்மை வேண்டும், அகத்தூய்மை வேண்டும், உன் உள்ளம் நன்றாக இருக்க வேண்டும், 4 பேருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அந்த தொண்டு செய்வதனால் தான் உன் உள்ளம் வந்து நல்லா இருக்கிறனால தான் நீ கடவுளை பார்ப்பா என்று சொல்லிட்டாங்க. அப்ப உள தூய்மை மிக முக்கியங்கிறத வந்து என்ன சொல்றது இந்த பாட்டு வந்து எடுத்து சொல்கிறது. அதே போல இத வந்து நபிகள் நாயகம் ஒரு வார்த்தை சொல்றாங்க. நபிகள் நாயகம் தாய் தந்தையுடைய காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார். தாய் தந்தையுடைய காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார். ஒரு இந்து சாமியார் ஐயா போல பேசுற ஒரு மேடையில ஒரு இதுக்கு போனேன். எதுக்கு போனேன்? ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனேன். அங்கே 90% இந்துக்கள் இருக்கிறார்கள், 10% கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்திருக்கிறார்கள். ஒருவர் கூட இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார். ஒருத்தர் கூட அந்த முதியோர் இல்லத்துல இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார். அது யார் சொன்னது? ஞானி சொல்லியிருக்கேன் இல்லையா, தாய் தந்தையரின் காலடிகள் தான் சொர்க்கம் இருக்குது என்று சொன்னதுனால இன்னைக்கு என்ன பண்றாங்க? அந்த தாய் தந்தையர்களை வணங்குவதனால் தான் வணங்குகிறார்கள். அதனால தான் அந்த மதம் அவ்வாறு செயல்படுகிறது. அப்ப மாற்றத்தை உருவாக்குகிறது என்பதை தான் சொல்ல வருகிறேன். அதே போல வள்ளலார் சொல்றாரு, குருவின் மனநகு செய்தேனோ, பசுவின் மடுவை அறுத்தேனோ, பசித்திருந்தவரை பார்த்திருந்தேனோ. பாருங்க, அதான் கேட்கணும். அதாவது ஒரு பசுவை கொள்வதற்கும் ஒரு குருவினுடைய மனதை நோகடிப்பதற்கும் என்ன பசித்திருப்போரை பார்த்திருக்கவும் சமம்ட்டார். ஓகேவா? அதனாலதான் அந்த பாடல் தான் இன்னைக்கு நிறைய பேரை இன்னைக்கு வந்து சாப்பாடு அன்னதானங்கள் போட நிறைய பேர் பார்த்து பங்குக்கு பாத்தீங்கன்னா பங்குக்கு போறேன் வரிசை அன்னதானம் பண்றாங்க. நிறைய பார்த்து ஆசிரமங்கள்ல நிறைய திறந்தவரும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. வள்ளலார் போனே எப்ப எந்த நேரத்துக்கும் சாப்பிடலாம், எந்த நேரம் சாப்பிடலாம். அந்த பசித்திருந்தவரை பார்த்திருந்தேனோ அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த ஞானிகளுடைய வார்த்தைகள் தான் இருக்கு மாத்துது. அதே போல பகவான் கிருஷ்ணன் போர் நடக்க இருக்கிறது. பஞ்ச பாண்டவர்கள் இந்த பக்கம் துரியோதன சகோதரர்கள் இருக்காங்க. அதுல வந்து பாரத போர் நடக்கையில ஒருவேளை துரியோதனாதிகள் வெற்றி பெற்று விட்டால் அதர்மம் செய்ததாக கணக்கிடப்படும். பீஸ்மர் என்ன சொல்றாரு? துரியோதனன் போயிட்டு உசுப்படுத்துறாரு. துரியோதனன் போயிட்டு பீஸ்மர்ட்ட, நீ எப்ப பார்த்து தாத்தா நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ற, நான் இவருக்கு நீங்க தான் தாத்தா, அவனுக்கு நீங்க தாத்தா, ஏன் அவனுக்கு ஏன் சப்போர்ட் பண்ற, எங்களுக்கு சப்போர்ட் பண்றன்னு சொல்லி அப்படி என்ன பண்ணாரு? உசுப்பி விடுறாரு. சரி போடா அங்க 5 வரை போட்டு தெரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பகவான் கிருஷ்ணனுக்கு வந்து தோணுது, என்னடா சொல்லிட்டாரு போட்டு தெரிஞ்சானாங்க, ரொம்ப போயிருமே, அதர்மம் செய்ததாக ஆக்கிவிடுமே அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு
பாஞ்சாலிகிட்ட போயிட்டு ஒரு காரியம் பண்ணும். என்ன காரியம்? நேரா போ, பீஷ்மர் காலில் போயிட்டு நீ அதை அவர் காலை வணங்கி. வணங்கின உடனே என்ன பண்ணுவாங்க அவங்க பெரியவங்க? தீர்க்க சுமங்கலி பவ என்று சொல்லி விடுவார்கள். அப்ப என்னாச்சு? உடனே இங்க போறாங்க, பகவான் கிருஷ்ணனும் பாஞ்சாலியும் போறாங்க. அந்த அவங்க செருப்பு போட்டு போறாங்க. அந்த செருப்பு வந்து சவுண்ட் வருது. இந்த சவுண்ட் வந்த உடனே போய் சொன்னே பாஞ்சாலி அந்த உடனே இந்த செருப்பு என்கிட்ட கூப்பிட்டு நீ பாட்டு சவுண்ட் எடுத்து அங்கே இருந்துச்சுன்னா நான் ஒம்பா போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த செப்பல் இருக்கு இல்லையா, அந்த ராணியுடைய செப்பலை தன் மார்போடு அணைத்துக் கொண்டான் கண்ணன் கிருஷ்ணன். இவங்க போயிட்டு என்ன பண்ணாரு, காலை தொட்டு இருக்காங்க பாஞ்சத்தில். அந்த வளையல் சத்தம் இருக்குது இல்லையா, வளையல் சத்தம் கேட்டவுடன் வந்திருப்பது ஒரு பெண் தான் என்று நினைத்துக்கொண்டு தீர்க்க சுமங்கலி பவன்ட்டார். அப்ப தீர்க்க சுமங்கலி பவன் அர்த்தம் 4 பேர் உயிரோடு, 5 பேர் உயிரோடு, இதான கணக்கு. அப்ப 2 வாக்குறுதி கொடுத்தாச்சு, 100 பேர் போட்டுறணும் வாக்குறுதி, 5 பேரை காப்பாற்றணும் வாக்குறுதி. அப்ப வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது எந்த வாக்குறுதி மிகையானது நல்லது என்பதை சொல்வதுதான் அந்த கதை. அது மாதிரி அப்ப உடனே வர்றாரு ஈஸ்வரன். வந்த உடனே பகவான் கிருஷ்ணன் வந்து செருப்பு தூக்கி மடியில் வச்சுட்டு இருக்காரு. எல்லாம் வேலை தானா? ஆமா, எல்லாம் வேலை தான். செருப்பு தூக்கி வச்சுக்கிறதுல இருந்து எல்லாமே வேலை தான். இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்று சொன்னான். யாரு? பகவான் கிருஷ்ணன். நான் எல்லாம் உள்ள இறைவன், நான் இதை செய்ய வேண்டுமா? நான் இறைவன் எதுவும் செய்யவில்லை, ஆனா ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருந்ததில்லை என்று சொல்கிறார். ஓகேவா? இப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா இது எப்படி என்னைய மாத்துருச்சு. சொச்சு பாரத் பண்ணீங்களா சார்? சொச்சு பாரத் பண்ணாமா? அதுல வந்து டாய்லெட் கிளீன் பண்ண, டாய்லெட் கிளீன் பண்ண, நம்ம டாய்லெட் கிளீன் பண்ணேன், எங்க டிச்சை கிளீன் பண்ணேன். 80 பேரை வச்சுக்கிட்டு என்எல்சிலேயே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆனா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான், சொச்சு பாரத்துக்கு 80க்கு தான். ஆனா ஒரு 80 பேருக்கு கொடுத்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு 3வது கொடுத்தாங்க. கோல் இண்டியால இருந்து சர்டிபிகேட் வாங்கி எங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன ரிட்டையர்மெண்ட் இந்த கூப்பிட்ட சர்டிபிகேட் உங்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் சொன்னாங்க. அப்ப இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை என்பதனால் நான் டாய்லெட் கிளீன் பண்ணிக்கிறேன். நான் டாய்லெட் கிளீன் பண்ணணும், டிஜிஎம் டாய்லெட் கிளீன் பண்ணாண்டு எல்லாம் டாய்லெட் கிளீன் பண்ணுவோம். டிச்சை கிளீன் பண்ணா எல்லாரும் டிச்சை கிளீன் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப ஒரு மனதை மாற்றுவதற்கு இந்த நேரத்தில் இதை செய்வது நம்முடைய கடமை. அதே போல என்ன பண்றாரு, அர்ஜுனன் போயிட்டு இருக்கான். டைம் தான் சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. 3 முறை கை தட்டிட்டேன். 12 நிமிஷம். இப்படி சொல்லிடுறேன். இத பகவான் கிருஷ்ணன் வந்து தேரோட்டிட்டு போறாரு. இல்ல, உங்க நேர்மையை நான் பாராட்டுறேன். அது அவர் கவனிக்கலாம் கூட மறுபடியும் கேட்டாரு பாருங்க. அர்ஜுனன் தேரோட்டிட்டு போறாரு. அது தேர ஓட்டணும் பார்த்தசாரதி பேர் அவருக்கு கண்ணனுக்கு. போயிட்டு அங்க போயிட்டு அர்ஜுனன் போயிட்டு இருக்கான். கடவுளியா நீ ஏன் வண்டி எல்லாம் ஓட்டுற? இந்த நேரத்தில் இது செய்ய வேண்டிய கடமை. அப்புறம் போய் அந்த குதிரையை கழுவுறாரு, அந்த உண்ணியெல்லாம் புடுங்குறாரு. உண்ணியை புடுங்கினோடனே ஐயோ உண்ணியெல்லாம் ஏன் பிடிக்கிறீங்க கடவுளியா அப்ப கேட்கலாம். இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டிய கடமை. அந்த உண்ணியை பிடுங்குவதனால் அது ஆனா உண்ணி கிருஷ்ணன் அவர் பேரு. வண்டியை ஓட்டுவதில் பார்த்தசாரதி என்று பெயர். இப்படி எல்லாம் வந்து நம்முடைய ஞானிகள் சொல்ல வார்த்தைகள் தான் மிக வலிமையானது. அந்த வார்த்தைகள் தான் எல்லாரையும் மாத்திருச்சு, என்னையும் மாத்திருச்சு, உங்களையும் மாற்றும், உங்க 2 பேரையும் மாற்றும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.